வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது சென்னையில் உள்ள ஒரு முன்னணி அக்கவுண்டிங் நிறுவனத்தில் அக்கவுண்டிங் ஃபர்ம் வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான விவரங்கள். நிறைய பேர் அக்கவுண்டிங் முடித்துவிட்டு நல்ல ஒரு ஆடிட்டிங் ஆபீஸில் வேலை தேடிக்கொண்டு இருப்பீர்கள். அவர்களுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனெனில் இதில் வேலை பற்றிய விவரங்கள் மட்டுமல்லாமல் ஒரு அக்கவுண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆகஸ்ட் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், இன்டர்வியூவில் என்ன கேள்விகள் கேட்பார்கள் போன்ற பல பயனுள்ள தகவல்களை நாம் விரிவாக பேசப் போகிறோம். இந்த வேலைக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்த சேனல் பற்றிய விவரங்கள் அல்லது உங்களுக்கு ஒரு சிறப்பான ரெஸ்யூம் தயார் செய்து தர வேண்டும் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9687105382 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். லொகேஷன் அண்ட் கம்பெனி கான்டெக்ஸ்ட். இப்போது நாம் பார்க்கப் போகும் வேலைக்கான இடம் நம்ம சென்னையில் உள்ள அண்ணா நகர், குறிப்பாக அண்ணா நகர் ஈஸ்ட் அல்லது அண்ணா நகர் எக்ஸ்டென்ஷன் பகுதியில் இந்த நிறுவனம் அமைந்துள்ளது. இதை ப்ராடிஜி ரெக்ரூட்மெண்ட் கன்சல்டன்ட்ஸ் மூலமாக ஒரு முன்னணி ஆடிட்டிங் நிறுவனத்திற்காக ஆட்கள் தேர்வு செய்கிறார்கள். மொத்தம் 2 காலி இடங்கள் மட்டுமே உள்ளன. ஏற்கனவே 19 நபர்கள் இதற்கு விண்ணப்பித்து இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தவுடனேயே விண்ணப்பிப்பது மிகவும் நல்லது. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கோர் ரெக்வயர்மெண்ட். இந்த வேலைக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் முக்கிய தகுதி என்னவென்றால், உங்களுக்கு குறைந்தது 1 வருடமாவது ஆடிட்டிங் ஃபர்ம், அதாவது ஆடிட்டர் அலுவலகத்தில் வேலை பார்த்த அனுபவம் இருக்க வேண்டும். இது சாதாரண கம்பெனி அனுபவத்தை விட ஆடிட்டர் ஆபீஸ் அனுபவம் உள்ளவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். மொத்தம் 1 முதல் 6 வருடம் வரை அனுபவம் உள்ளவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பற்றிய விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் உங்களின் திறமைக்கு ஏற்றாற் போல நல்ல சம்பளம் கிடைக்க வாய்ப்புள்ளது. டீப் டைவ் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டாலி எக்ஸெல். இப்போது இந்த வேலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக விரிவாக பார்ப்போம். ஒரு அக்கவுண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆகஸ்ட் நீங்கள் தினமும் டாலி மென்பொருளைக் கையாள வேண்டியிருக்கும். இது வெறும் என்ட்ரி போடுவது மட்டும் அல்ல, ஒரு கம்பெனியின் சொத்துக்கள், பொறுப்புகள், வருமானம் மற்றும் செலவுகள் ஆகியவற்றை சரியாக வகைப்படுத்தி என்ட்ரி போட வேண்டும். இதற்கு உங்களுக்கு டெய்லியில் நல்ல அனுபவம் இருக்க வேண்டும். அதேபோல மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல், MS எக்ஸெல் மிக மிக முக்கியம். சாதாரணமாக டைப் செய்வது மட்டும் போதாது, லுக்அப், பைவட் டேபிள் போன்ற விஷயங்கள் தெரிந்திருந்தால் உங்களுக்கு வேலை கிடைப்பது மிகவும் சுலபம். டீப் டைவ் GST TDS. அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் GST மற்றும் TDS. இந்த வேலையில் சேருபவர்களுக்கு GST தாக்கல் செய்வது பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதிக்குள் GST ரிட்டர்ன் தாக்கல் செய்ய வேண்டும். இதில் GSTR1, GSTR1 மற்றும் GSTR3P, GSTR3B போன்றவற்றை எப்படி பிழையில்லாமல் தாக்கல் செய்வது என்பது தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல TDS பிடித்தம் செய்வது பற்றியும் அதை சரியான நேரத்தில் அரசுக்கு செலுத்துவது பற்றியும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். டீப் டைவ் ஆடிட்டிங் ஃபைனலைசேஷன். இது ஒரு ஆடிட்டிங் நிறுவனம் என்பதால் நீங்கள் பல வகையான நிறுவனங்களின் கணக்குகளை பார்க்க வேண்டியிருக்கும். தனிநபர் வருமான வரி தாக்கல் செய்வது, பார்ட்னர்ஷிப் நிறுவனங்களின் கணக்குகளை முடிப்பது மற்றும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளின் கணக்குகளை இறுதி செய்வது, அதாவது ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வரை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் தயார் செய்யும் பேலன்ஸ் ஷீட் மற்றும் லாப நஷ்ட கணக்கு, ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் ஆகியவை துல்லியமாக இருக்க வேண்டும். சப்சிடரி அக்கவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய துணை கணக்குகளை பராமரிப்பதும் அவற்றை சரிபார்ப்பதும் உங்கள் கடமை. வங்கிக் கணக்குகளை சரிபார்ப்பது, அதாவது பேங்க் ரெக்கன்சிலியேஷன் தினமும் அல்லது வாராந்திர அடிப்படையில் செய்ய வேண்டியிருக்கும். ஒர்க் கல்ச்சர் நேச்சர், ஹவு டு ஒர்க். இப்போது வேலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம்.
பொதுவாக ஆடிட்டிங் அலுவலகங்களில் வேலை என்பது மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும். காலையில் அலுவலகம் சென்றவுடன் முந்தைய நாளின் பெண்டிங் வேலைகளை பார்க்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் இருந்து வரும் பில்கள் மற்றும் வவுச்சர்களை தேதி வாரியாக பிரித்து டெய்லியில் ஏற்ற வேண்டும். மாதத்தின் கடைசி தேதிகளில் மற்றும் ஜிஎஸ்டி தாக்கல் செய்யும் தேதிகளில் வேலைப்பளு சற்று அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு அணியாக செயல்பட வேண்டும். சீனியர் ஆடிட்டர்களுக்கு தேவையான ரிப்போர்ட்டுகளை எக்ஸல் மூலம் தயார் செய்து கொடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஓரளவுக்கு நன்றாக பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வாடிக்கையாளர்களுடன் மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது போனிலோ பேச வேண்டியிருக்கும். பெனிஃபிட்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் ஜெனரல் கான்டெக்ஸ்ட். பொதுவாக சென்னையில் உள்ள இது போன்ற அக்கவுண்டிங் நிறுவனங்களில் வேலை நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை இருக்கும். இருப்பினும் ஆடிட்டிங் சீசன் நேரங்களில் அல்லது ஜிஎஸ்டி ஃபைலிங் நேரங்களில் நீங்கள் கூடுதல் நேரம், அதாவது ஓவர் டைம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பல நிறுவனங்களில் இந்த கூடுதல் நேரத்திற்கு தனியாக படிகள் வழங்கப்படலாம் அல்லது உணவு ஏற்பாடு செய்து தரப்படலாம். போக்குவரத்து வசதியே கேப் ஃபெசிலிட்டி பொறுத்தவரை இது லோக்கல் ஆடிட்டிங் நிறுவனம் என்பதால் கேப் வசதி இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அண்ணா நகர் என்பது பஸ் மற்றும் மெட்ரோ வசதி அதிகம் உள்ள பகுதி என்பதால் நீங்கள் எளிதாக அலுவலகம் வந்து செல்ல முடியும். இன்டர்வியூ நேரத்திலேயே ஓவர் டைம் பற்றியும் விடுமுறை நாட்கள் பற்றியும் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த வேலைக்கு யார் விண்ணப்பிக்கலாம் என்றால் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அது பிகாம், பிகாம், ஆகஸ்ட் இருந்தால் இன்னும் சிறப்பு. ஆனால் டிகிரி என்பதை விட உங்கள் அனுபவத்திற்குத்தான் இங்கு மதிப்பு அதிகம். ஒர்க் கல்ச்சர் நேச்சர். ஹவு டு ஒர்க். இப்போது வேலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். பொதுவாக ஆடிட்டிங் அலுவலகங்களில் வேலை என்பது மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும். காலையில் அலுவலகம் சென்றவுடன் முந்தைய நாளின் பெண்டிங் வேலைகளை பார்க்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடம் இருந்து வரும் பில்கள் மற்றும் வவுச்சர்களை தேதி வாரியாக பிரித்து டெய்லியில் ஏற்ற வேண்டும். மாதத்தின் கடைசி தேதிகளில் மற்றும் ஜிஎஸ்டி தாக்கல் செய்யும் தேதிகளில் வேலைப்பளு சற்று அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஒரு அணியாக செயல்பட வேண்டும். சீனியர் ஆடிட்டர்களுக்கு தேவையான ரிப்போர்ட்டுகளை எக்ஸல் மூலம் தயார் செய்து கொடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஓரளவுக்கு நன்றாக பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வாடிக்கையாளர்களுடன் மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது போனிலோ பேச வேண்டியிருக்கும். பெனிஃபிட்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் ஜெனரல் கான்டெக்ஸ்ட். பொதுவாக சென்னையில் உள்ள இது போன்ற அக்கவுண்டிங் நிறுவனங்களில் வேலை நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை இருக்கும். இருப்பினும் ஆடிட்டிங் சீசன் நேரங்களில் அல்லது ஜிஎஸ்டி ஃபைலிங் நேரங்களில் நீங்கள் கூடுதல் நேரம், அதாவது ஓவர் டைம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பல நிறுவனங்களில் இந்த கூடுதல் நேரத்திற்கு தனியாக படிகள் வழங்கப்படலாம் அல்லது உணவு ஏற்பாடு செய்து தரப்படலாம். போக்குவரத்து வசதியே கேப் ஃபெசிலிட்டி பொறுத்தவரை இது லோக்கல் ஆடிட்டிங் நிறுவனம் என்பதால் கேப் வசதி இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் அண்ணா நகர் என்பது பஸ் மற்றும் மெட்ரோ வசதி அதிகம் உள்ள பகுதி என்பதால் நீங்கள் எளிதாக அலுவலகம் வந்து செல்ல முடியும். இன்டர்வியூ நேரத்திலேயே ஓவர் டைம் பற்றியும் விடுமுறை நாட்கள் பற்றியும் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த வேலைக்கு யார் விண்ணப்பிக்கலாம் என்றால் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அது பிகாம், பிகாம், ஆகஸ்ட் இருந்தால் இன்னும் சிறப்பு. ஆனால் டிகிரி என்பதை விட உங்கள் அனுபவத்திற்குத்தான் இங்கு மதிப்பு அதிகம். ஸ்கில்ஸ் செக்லிஸ்ட். சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு டெய்லி தெரிந்திருக்க வேண்டும், எக்ஸல் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், ஜிஎஸ்டி மற்றும் டிடிஎஸ் ஃபைலிங் தெரிந்திருக்க வேண்டும். கணக்குகளை முடிப்பதில் ஃபைனலைசேஷன் ஆர்வம் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் கம்யூனிகேஷன் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால் இந்த வேலை உங்களுக்குத்தான். க்ளோசிங் கால் டு ஆக்ஷன். இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்.
ஆரம்பத்திலேயே சொன்னது போல கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து உடனே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஸ்யூம் தயார் செய்வதில் உதவி தேவைப்பட்டால் அல்லது இந்த வேலை பற்றி சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரான 9671053824 என்ற எண்ணிற்கு தயங்காமல் மெசேஜ் செய்யுங்கள். வேலை தேடும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.